அனைவருக்கும் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாசநாதர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கைலாசநாதர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. பல்லவர் காலத்தில் ராஜசிம்மவர்மனால் கட்டப்பட்ட கோவில் தான் இது. இந்த கோவிலில் சுற்றி வர பிரகாரம் முழுக்கவே சிற்பங்களால் ஆனது. சிற்பங்களை வந்து அவ்வளவு அழகாக செதுக்கப்பட்டு இருக்காங்க. இந்த கோவில் வந்து மணற்கற்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறையில் உள்ள சிவலிங்கம் 16 கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் மிகவும் பழமையான கோவிலும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்க ஒவ்வொரு சிறப்புமிகு சிற்பங்களும் பல்லவர் கால நுணுக்கத்தையும் பறைசாற்றுகின்றது. இந்த கோவிலில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே அவ்வளவு அழகாக தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலை சிற்பக்கடல்னே சொல்லலாம். அவ்வளவு அழகாக சிற்பங்கள் உள்ளது. கோவில் முழுவதுமே சிற்பத்தால் ஆனது. காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளவு அழகாக உள்ளது இந்த கோவில். மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு அழகான கோவில் இது. இதுபோல் சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்கணுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கோவிலை போய் வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.